ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதை எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவென்று வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இது 1926ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து தகவல்கள் உங்களுக்காக. இந்த தகவல்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட துளிகளை மட்டும் ஒரு ஜோதிடர் தொடர்ந்து ஒரு 3 மாதம் அசை போட்டு கொண்டு வந்தால், ஒருவர் ஜாதகத்தை நம்முடன் கொண்டு வந்து வைக்கும் பொழுதே அதை திறந்து நாம் பார்த்த சில கணங்களில் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்துவிட முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் நிறைய நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன். நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்த அல்லது எதிர்பார்ப்போடு வந்த வாடிக்கையாளரை சில நிமிடங்களில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர்களை அல்லது செல்ல வைத்திருக்கிறேன் என்பது நடைமுறையில் என்னுடைய நேரடி அனுபவம். இந்த நூல் என்னிடம் வந்தே கிட்டத்தட்ட 21 வருடங்களாகிறது. இவ்வளவு காலமாக சில நேரத்தில் பார்த்த கணத்தில் இவர் இதற்காகத்தான் வந்திருக்கிறார், இது இப்படி நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டதுண்டு. அதுவும் தற்போது சந்திரநாடியினுடைய தொடர்போடு ஒரு பலனை சொல்லும் பொழுது இன்னும் சுருக்கமாக குறுகிய நேரத்தில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட தகவல்கள் வேறு எந்த நூலிலேயும் இவ்வளவு சுலபமாக சொல்லப்படவில்லை. வேறு நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஒன்று எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கக்கூடிய இடைப்பட்ட இடத்தில் நம்மை கொண்டு வந்து சொருகி அதை நாம் அறுதியிட்டு முடிவு செய்ய முடியாத மந்த நிலையை உண்டு பண்ணி தந்து விடுவதை நிறைய நூல்களில் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இதையெல்லாம் தாண்டி இந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் மட்டும் நிறைய விஷயங்களில் நமக்கு கை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல்களை எப்படி வெளிப்படுத்துவது என்று காலத்துக்காக காத்திருந்து இந்த இணையதளம் வந்தது, இந்த வலைதளம் வந்தது. சரி, இவை அனைத்தையும் தந்துவிடுவோம் என்ற ஒரு முழு முயற்சியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடும் உங்களுடைய எதிர்பார்ப்போடும். சரி நண்பர்களே, கடந்த தொடர் பதிவு இது 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தருகிறது. இந்த தகவல்கள் நிறைய ஜாதகத்தில் ஒத்துப்போயிருக்கிறது, இதை மறுக்க முடியவில்லை. என்னை சுற்றியுள்ள நிறைய நண்பர்கள் உறவுகளுடைய ஜாதகத்தில் அப்படியே ஒத்துப்போயிருக்கிறது. ஒரு சில ஜாதகத்தில் ஒத்துப்போகவில்லை என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு லக்ன சந்தியோ அல்லது நட்சத்திர சந்தியோ இருக்கிறது. அப்படியே இல்லை என்றாலும் அடுத்தது ஒரு பலன், அது சார்ந்த தகவல்கள், இன்னொரு தகவல்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துப்போயிருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல்களையே ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். 7 குடையவனும் 2 குடையவனும் சுக்கிரனும் இவர்கள் மூவரும் பாவிகளுடன் சேர்ந்து 6, 8, 12 நிற்க இவனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் இவனுக்கு கலஸ்தரம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிபனும் 7ஆம் அதிபனும் கேந்திர கோணத்தில் இருக்க இவனுக்கு ஏகதாரம் உண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருவர்களுடன் சுக்கிரனும் பாவருடன் கூடி ஜென்மத்திலும் 6, 8 நிற்க வேசியருக்கு இனியவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிபதியும் குடும்ப அதிபதியும் இவர்கள் கேந்திர திரிகோணங்களில் நிற்க அல்லது அவரவர்கள் வீட்டில் இருந்தாலும் ஏகதாரமுடையவன். சுக்கிரனும் 7ஆம் இடத்து அதிபனும் தனித்து கூடி பாவர்களுக்கு மத்தியில் நிற்க 7ஆம் இடத்தில் பாவர்கள் சேர மேல் சொன்னவர்களிலும் பாவர்கள் பார்ப்பாராகில் கலஸ்தரத்திற்கு கண்டம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனியும் சூரியனும் கன்னியில் நிற்க அந்த வீடு ஜென்ம லக்கணமாக குரு மீனராசியில் நிற்க இப்பேற்பட்டவன் மனைவி துன்பத்தோடு அரிட்டமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 6, 12க்குரியவர் லக்கணத்தில் நிற்க 7க்குரியவன் தன் வீட்டில் நிற்க கன்னிய லக்கணத்திற்கு
பெண்களால் மரணம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அப்படியே ஒத்துப்பவர்கள். இந்த ஜாதகம் 1988 பிறந்த ஒரு ஜாதகம். அது என்னிடம் வந்தது கிட்டத்தட்ட 2004 என்று நினைக்கிறேன். அந்த ஜாதகம் அவர் சொன்ன அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் நான் சொல்லியிருந்தேன். கூடுமானவர்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து ஒதுங்கி இருக்க வாய்ப்பு உண்டா என்று பாருங்கள். தற்போது நடக்கும் காலம் உங்களுக்கு ஜாதகமாக இல்லை, உங்களுக்கு பாதகமாகவும் அவருக்கு ஜாதகமாகவும் இருக்கிறது. எச்சரிக்கை என்று சொல்லியிருந்தேன். சில மாதங்களில் அவர் மனைவியால் பலமான பாதிப்புக்குள்ளானார் என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். 7ஆம் இடத்தில் சந்திரனுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலேயும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்திலேயும் சுபக்கரங்கள் பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நல்ல வாழ்க்கை துணை அடைகிறார்கள். பாவக்கரங்கள் பார்வை இருந்தால் களத்திரத்தை மனம் புரியாத வஞ்சகனாக இருப்பான். 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் நேசமாகி 7ஆம் அதிபனும் சுக்கிரனும் நேசமாகி 6, 8, 12 நிற்க இவனுடைய மனைவியும் ஈன குணமுள்ளவளா. சுக்கிரன் இருக்கிற வீட்டிற்குடையவன் 6, 8, 12 நிற்க இவன் மனைவியும் ஏனமாம். 7ஆம் இடத்து அதிபன் பாவர் வீட்டில் நிற்க பார்க்கில் இவனுக்கு விவாகம் தூர தேசத்தில் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களத்திரத்தானாதிபதியின் சுப அங்கிஷமேற களத்திரம் சமீபத்தில் கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபன் சூரியனாகில் கிழக்கு திசையும் சுக்கிரனாகில் வன்னி திசையும் செவ்வாயாகில் தென் திசையும் ராகு கேதுகளுக்கு நிறுதி திசையும் சனியாகில் மேற்கு திசையும் சந்திரனாகில் வாயு திசையும் புதனாகில் வடக்கு திசையும் குருவாகில் ஈசானிய திசையும் களத்திரம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 60% நடைமுறையில் ஒத்துப்போகிறது. 7ஆம் இடத்தோன் 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்க அதிக பாவனாக இருக்க அவனை பார்த்த கரங்கள் எத்தனையோ அத்தனை தாரமா. களத்திரத்தானாதிபதி பாவிகளுடன் சேர 7ஆம் இடத்தில் ராகு இருக்க அதற்கு கேந்திரத்தில் பாவர்கள் நிற்க அல்லது பார்த்தால் அவன் மிருகாதிகதிகளை விரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியனுடன் கூடி 6, 8, 12 இருக்க இவனுக்கு வாலிபத்திலே மனைவி விண்ணுலகம் செல்லுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் பாருங்கள் நண்பர்களே. 7ஆம் இடத்தில் சூரியனுடன் கூடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக காலவருஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்குரியவன் என்ற ஸ்தான ஆதிபத்தியத்தை இங்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கலஸ்தர காரகனும் கலஸ்தர அதிபனும் சுபகரங்களுடன் கூடினால் இவன் மனைவி அடக்கமுடையவளாகவும் சுப கலத்தர குணம் உள்ளவளாகவும் பாவர்கள் பார்க்கப்பட்டால் பாவ கலத்தரமாகவும் பாவ வாழ்க்கை துணையாகவும் அமைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி 7ஆம் இடத்து அதிபனாகி 6, 8, 12 நிற்க விதவை ஸ்திரியை சேருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபன் பாவோடு கூடி 6, 8, 12 இருக்க ஈன குலத்தோரை சேருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபன் சனியின் வீட்டில் நிற்க சனி பார்க்க 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துக்கு அதிபன் 8ஆம் இடத்திலேயும் அல்லது சனி வீட்டிலேயும் வந்திருந்தால் இவன் மனைவியின் விபச்சார தனத்தினால் ஜீவனப்பவனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கொடி அவன் வலிமை பெற்று நட்பு கிரகங்களுடைய கூடி லாபஸ்தானத்தில் நிற்க எத்தனை கிரகங்களோடு கூடி இருக்கிறதோ அத்தனை களத்தரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுமில்லாமல் அந்த களத்தரங்களிடமிருந்து வருமானமும் கௌரவமும் மரியாதையும் செல்வாக்கும் கூடிக்கொண்டே போகிறது மரண பரியந்தம் வரை என்ற தகவலையும் சேர்த்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் பதிவுகளை பாருங்கள். அது உங்களுக்கு தெரிந்த தகவல்களாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத தகவல்களாக இருக்கலாம். உங்களுடைய நட்புகளுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய முன்பின் தெரியாத நபர்களுக்கும் இந்த தகவல்கள் எதிர்பார்த்திருக்கலாம் அல்லது அத்தியாவசியமானதாக இருக்கலாம். ஆகையால் இந்த பதிவுகள் அனைத்தையும் பகிருங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். மற்றும் நான் இதுவரையிலும் சொல்லப்படாத தகவல்களை ஏதாவது 1-2 உங்களுக்கு தெரியுமானால் அது நடைமுறையில் ஒத்துப்போயிருந்தால் அதையும் கருத்து பெட்டியில் கருத்துக்களாக கொடுங்கள். உங்களுடைய தகவலுக்காக காத்திருக்கிறேன்.
அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாம்.